ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐசிடியோட ஸ்னோ வாக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஸ்பெஷலாக இங்கே போய் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். பார்ட் 1ல் நான் அந்த என்ட்ரி வரைக்கும் போட்டிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃப் சைடு ஸ்னோ வாக் உள்ளே போகும்போது இந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளூ கலர் தான். இங்கே வந்து உள்ளே நமக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்க எல்லா கேமுமே நம்ம வந்து விளையாடலாம், ஃப்ரீ தான். ஆனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கணும். நிறைய பேர் க்யூவில் நிற்பாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி ரைடு, கார் ரைடு இந்த மாதிரிலாம் குழந்தைங்க, மோஸ்ட்லி சின்ன குழந்தைங்களாம் அலௌடு இல்லை. ஒரு 10+ இயர்ஸ் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களோட விளையாடலாம். பெரியவங்களும் ரைடு போகலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது, ஃப்ரீ தான். அந்த பேக்கேஜ் வந்து நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரைடு எல்லாமே ஃப்ரீயாகவே நீங்கள் போய்க்கலாம். இது வந்து கிளி கூண்டு மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதில் நாங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வந்தோம். சூப்பராக இருந்துச்சு உள்ள. ஆனால் ரியல் ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸு. நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்னோ போயிருக்கேன். பட் ஆனால் அது ரொம்ப ரொம்ப சின்னது. அங்கே ரொம்ப குளிரவே கிடையாது. நாங்கள் வந்து ஜர்கின் கூட அங்கே போடவே இல்லை. நாங்கள் அப்படியே தான் போயிட்டு இருந்தோம், குளிரவே இல்லை. இங்கே வந்து ரொம்ப பெரிய ஸ்னோ. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போதே அப்படியே அந்த ஜில்னஸ் தெரியும். அதுவும் லைட்ஸ்லாம் ப்ளூ கலரில் இருக்கிறதுனால நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும், செம்ம என்ஜாய்மெண்ட்டு. கண்டிப்பாக ஒன் டே நீங்கள் வந்து மலேசியா ட்ரிப்பு வரீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்கள், ஃபீல் பண்ணுவீங்க நீங்களே. கண்டிப்பாக அந்த சுவிட்சர்லாந்து போன ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அங்கே இருக்க மாதிரி இந்த ஐஸ் கட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஐஸ் கட்டி போட்டிருப்பாங்க. ஒரு 10 மினிட்ஸ் உள்ளே இருந்தோம்னா திருப்பி 10 மினிட்ஸ் வெளியே வந்து இருந்துட்டு போனால் தான் நம்ம திருப்பி உள்ளே போக முடியும். அப்படி தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 1 ஹவர்லாம் அங்கே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த குளிர் இதுலேயே வந்து இருக்கிறவங்க கண்டிப்பாக போயிருக்கலாம். ஆனால் நம்மலாம் வந்து கண்டியாவில் இருக்கிறவங்களாம் நம்ம ரொம்ப ஹாட்டான கண்ட்ரி, அதனால் வந்து நம்மலாம் போய் அங்கே இருக்கிறது கஷ்டம்தான். எனக்கெல்லாம் வந்து ரொம்ப கையெல்லாம் அப்படியே மறுத்து போயிடுச்சு. என் பொண்ணுலாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிட்டா. ஆனால் அவளுக்கு இங்கேயே இருக்கனால கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே தான். பிறந்ததுலேருந்து இங்கே இருக்கனால வந்து அவளுக்கு குளிர் கொஞ்சம் தாங்கிக்க முடியுது. எனக்கெல்லாம் வந்து பயங்கர நடுக்கெடுத்துருச்சு. அப்படியே மறுத்து போயிடுச்சு கையெல்லாம். நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் உள்ளே இருப்பேன், அதுக்கப்புறம் வெளியே வந்துடுவேன். அந்த மாதிரி தான் நான் போயிட்டு இருந்தேன். கண்டிப்பாக ஐசிடி மால் போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்னோ வாக்கையும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு விளையாடுறதுக்கு நிறையவே இருக்குது. ஐஸ் க்யூப்லேயும் ஐஸ் கட்டிலாம் குட்டி குட்டியாக நிறைய கீழே போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே போனீங்க அப்படின்னா ஐஸ் கட்டிலேயே சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது தத்ரூபமாக அவ்வளோ அழகாக இருக்கும். அதை ரசிக்கிறதுக்காகவே நம்ம கண்டிப்பாக போகணும் ஒரு டைம் ஆச்சும். நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ இது வந்து ரெனோவேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் போய் பார்க்க முடியல. இப்போ தான் வந்து சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக போய் இதை ஃபீல் பண்ணி பார்க்குறேன் நான். எனக்கெல்லாம் வந்து செம்ம ஃபீலாக இருந்தது. கண்டிப்பாக வந்து இன்னொரு வாட்டி போகணும்னு இருக்குது. பட் ஆனால் அந்த குளூரை நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ இப்போ அது வந்து செம்ம என்டர்டைன்மெண்ட்டு தான். இந்த ஹார்ட் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டிலேயே அப்படியே செஞ்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது. அது ஆனால் மேலெல்லாம் ஏற முடியாது. ஏறணும்னா வழுக்கி விட்டுரும். ஏன்னா அவங்களே வந்து அந்த ஜர்க்கின்னு இதெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்கள் போகிறவங்க கைக்கு க்ளவுஸ் மட்டும் நல்லா இதாக இருக்கிற க்ளவுஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிருங்க. அங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப மெலிசாக தான் இருக்குது. அது குளிராக தான் இருக்கும். அது போட்டாலுமே ஒன்றும் பெருசாக இது இல்லை. அதனால நீங்கள் வீட்டில் இருந்து வெளியே வாங்கிட்டு கூட போயிடுங்க. க்ளவுஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பொய் வந்து கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்காது. அதுக்கப்புறம் இந்த ஆர்ச் மாதிரி லைட்ஸ்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு. எல்லாம் நிறைய இருக்குது அங்கே உள்ள. ஆனால் என்னால் குளூரில் வந்து நிறைய கவர் பண்ண முடியல, எடுக்க முடியல. ரொம்ப சின்ன குழந்தைங்கலாம் இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவங்களாம் எப்படி சமாளித்தாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு வந்து நிறைய டாய்ஸ்லாம் அங்கே உள்ளே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுவும் வந்து ஐஸ்லேயே தான் பண்ணியிருந்தாங்க. அந்த கேர்ள் வந்து செதுக்கியிருந்தாங்க அப்படியே சிலை மாதிரி. நல்லா இருந்துச்சு அது எல்லாமே. அதுக்கப்புறம் டெடி இந்த மாதிரி நிறைய டாய் மாதிரிலாம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு வச்சுருக்காங்க. குழந்தைங்க வந்து நம்ம தூக்கிட்டுலாம் போக தேவையில்ல. அங்கேயே வந்து ஒரு ரோலர் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வச்சு நம்ம இழுத்துட்டு போயிடலாம். ஜாலியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோமேனு இதெல்லாம் வந்து நிறைய டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு மாதிரி, சர்க்கு மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதில் வந்து உக்காந்து விளையாடலாம். இதுவும் வந்து ஃபுல்லாக ஐஸ் கட்டிலே தான் பண்ணியிருந்தாங்க, ஐசிடி அப்படிங்கிறது.
சூப்பராக இருந்தது. அது எல்லாமே வந்து எனக்கு வந்து கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்கும்போது இது வந்து அந்த தாஜ்மஹால் கிடையாது, ஒரு பில்டிங். ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா மசூதி மாதிரி இருக்கும். அதுவும் ஐஸ் கட்டிலேயே பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் குழந்தைங்களுக்கு ஸ்லைட்லாம் இருக்குது. அப்படியே சர்ருன்னு இது ரொம்ப ஐஸ் கட்டியாக இருக்கனால சீக்கிரமாகவே வந்துடும். ஜாலியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க குழந்தைங்கள. செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு இது ஒரு ஸ்லைடு. இதில் நான் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணேன். செம்ம பயமாக இருந்தது. பயங்கர வேகமாக வந்தது வேற. ஆனால் செம்ம ஜாலியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் டூரிஸ்ட் வரவங்களா இருந்தாலும் சரி, மலேசியாலேயே இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக போய் ஒரு தடவை இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஸ்லைடில் ஒரு ஃபேமிலியே வந்தாங்க. குழந்தை, அவங்க அம்மா, அவங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக வந்துட்டு இருந்தாங்க. நான் வந்து தனியாக வந்தனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. யாராக இருந்தாலுமே அங்கே வந்து ஸ்டெடியாலாம் வர முடியாது. கண்டிப்பாக அது வந்து அவ்வளோ இதாக இருந்தது. கூலிங் வேறு, நம்ம கையெல்லாம் அங்கே கீழே வைக்க முடியாது, அவ்வளோ கூலிங்காக இருக்கும். செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. ஆனால் ஃபன் கேம்ஸ்லாம் அவ்வளோ இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து பெரியவங்க வந்து ரைடு போடுறதுக்கெலாம் வந்து டெக்கரேஷன்லாம் நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. என்ன லைட்ஸு, ஸ்னோமேனு அந்த மாதிரியெல்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க டயர்லேருந்து வர மாதிரி அந்த ஸ்லைடும் இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கலர் எல்லாமே ஃபுல்லாக ஐஸ்லேயே தான் பண்ணியிருந்தாங்க. கலர் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே கலர் மாறிக்கிட்டே இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். பார்க்கறதுக்கு பில்டிங் மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது ஐஸ்லேயே தான் அந்த பில்டிங்கை வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு இந்த மாதிரி ஒரு சுவிட்சர்லாந்து அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக நமக்கு நீங்கள் சுவிட்சர்லாந்து போக முடியாது அப்படின்னா இதை போய் கண்டிப்பாக நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். டெக்கரேஷன்லாம் நல்லா பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க ஐஸ் கட்டிலேயே. உள்ள கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர்லேயும் ஃபுல்லாக ஐஸ் போட்டிருந்தாங்க. அதனால் நமக்கு குளிர் கையெல்லாம் நட்டுக்கு எடுத்துரும், மறுத்து போயிடும். அப்பப்போ வந்து கொஞ்ச நேரம் வந்து வெளியே வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போக விளையாட வேண்டியதான். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குன்னு தனியாக ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க விளையாடுறதுக்கு சின்னதாக. ஆனால் இங்கேயுமே வந்து பயங்கர குளிராக தான் இருந்தது. ரொம்ப குளிர் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. நாங்கள் லாஸ்ட்டாக இங்கே வந்தனால எங்களுக்கு வந்து விளையாட முடியல, அது குளிர் தாங்க முடியும். ஸோ இங்கே வந்து நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்குலாம் அந்த இடம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு வந்தோம். கிட்ஸ்லாம் விளையாடுறதுக்கு இங்கே டாய்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. அந்த ஐஸ் கட்டியை வந்து அள்ளி போட்டு அந்த ஷேப் செய்யறதுக்கு டக்கு இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. விளையாடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக அங்கே நிறைய குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே பெரியவங்களுக்கு இருக்கிறத விட இங்கே வந்து கொஞ்சம் கூலிங் அதிகமாகவே தான் இருந்தது. ஃபுல்லாக ஐஸ் கட்டியாக இருக்கனால. இங்கே ஸ்லைடுமே இருக்குது, குழந்தைங்க ஸ்லைடு போகிற மாதிரி. அதுவுமே வந்து கொஞ்சம் பெரிய குழந்தைங்க தான் போக முடியும்.